மீசான் டிவி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திலன என்ற ஒரு மாணவன், இந்த மாணவன் சொல்லும்போது சொல்றாரு, நான் மொனராகல டிஸ்ட்ரிக்ட்ல பூ வைத்து வணங்குவதற்கு முழுக்க தகுதியுள்ள ஒரு அதிபர்னா இந்த நந்தசேன என்று சொல்லுகின்ற அதிபரை சொல்வேன் என்று சொல்லி இந்த மாணவர் சொல்லியிருக்கிறாரு. இவர் கடந்து வந்த பாதை என்ன, இவருக்கு வாய்ப்பளித்த பாடசாலை எது, இந்த ஒரு சம்பவம் குறித்து தான் இந்த காணொலி நான் முழுக்க பேச போகிறோம். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் வரும். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வழங்குங்க. சமூகத்துக்காக பயணிக்கலாம் அப்படின்னு ஒரு வேண்டுதலோடு இந்த ஒரு விஷயம் எப்படி நடக்குதுன்னு கேட்டால், இந்த மாணவன் சொல்லும்போது சொல்கிறாரு, ஓ லெவலில் மெட்ஸ் பாடம் இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வருது. இவர் கனவு எல்லாமே ஐடி ஃபீல்டில் அட்வான்ஸ் லெவல் செய்யணும், ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தாலும், ஒரு வார்த்தை தானே, ஏதாவது ஒரு பாடசாலை கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி பெற்றோரோட இவர் ஒவ்வொரு பாடசாலையாக ஏறி இறங்குறாரு. எல்லா இடங்களும் உட்கார வச்சாங்க, பேசினாங்க, கதைச்சாங்க. மெட்ஸ் பாடம் இல்லைன்னொன்னே அப்படின்னா அட்வான்ஸ் லெவல் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அப்படியே அனுப்பிடுறாங்க. நொந்து நூலாகி கனவு ஒரு பக்கம், மெட்ஸ் ஒரு பிரச்சனை, என்னதான் செய்கிற அப்படின்னு சொல்லி இருக்கிற நேரம் தான் அவருக்கு ஒரு யோசனை வருது. மல்வத்தை நவேந்தி அதிபரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க போகிறாங்க. போன இடத்துல உட்கார வச்சு பேசுகிறாங்க. என்ன பண்ணணும், அட்வான்ஸ் லெவல் செய்யணும், ஐடி ஃபீல்டில் படிக்கணும், ஆனால் மெட்ஸ் இல்லை அப்படின்னு ஒரு தயக்கத்தோடு ஒரு பதிலை சொன்ன உடனே அந்த அதிபர் எப்படி இவரோட பேசுகிறாருன்னு பாருங்களேன். மகனே புதா, உன்னை பார்த்தா உன் நடைய உடைய பேச்செல்லாம் பார்த்தா மெட்ஸ் பாடம் ஃபெயில் ஆகிற மாதிரி இல்லையே, உன்னால் முடிஞ்சிருக்குமே, உண்மையாக தானே சொல்கிறாய் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஆனால் ஆல்ரெடி அவருக்கு தெரியும் மெட்ஸ் பாடம் ஃபெயில்னது. ஆனால் அந்த வார்த்தையில் கூட அவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் அந்த வார்த்தையை அவர் பாவிச்சிருக்கிறாரு. இதை கேட்ட இவனுக்கு ஒரு வகையான சந்தோஷம், எல்லாத்தையும் தாண்டி ஒரு டென்ஷன், ஒரு கவலை, ஒரு துக்கம், இவரும் எது சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்லி அந்த குறித்த நொடிக்குள்ள அவன் வணங்குற கடவுள் எல்லாமே பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறான். சரி, என்னதான் சொல்ல போறாரோ அப்படின்னு பார்த்த நேரத்தில், பிரச்சனை இல்லை, நீ விரும்பின ஃபீல்டில் அட்வான்ஸ் லெவல் படிக்கலாம், ஆனால் ஒரு விஷயம், மெட்ஸ் பாடத்தை எடுத்து கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு அறிவுரையை கொடுத்திருக்கிறாரு. சொல்ல முடியாத சந்தோஷம், அவ்வளவு பூரிப்பு, அவனுக்குள்ள எனர்ஜி என்னண்டா, இது சாதிக்கலாம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு எனர்ஜி. அவன் உடனடியாக அதிபரை பார்த்து சொன்ன வார்த்தை, சரி, கணிதத்தோட சேர்த்து ஏலவில்லையும் உங்களோட கௌரவத்தை பாதுகாக்கிற மாதிரி, ஒரு கீர்த்தியை உங்களுக்கு உண்டாக்குற மாதிரி நல்ல ரிசல்ட் எடுத்து தருவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. கொஞ்சம் யோசிங்கட, மெட்ஸ் பாடமே இல்லாமல் உள்ளுக்கு ஒரு பிள்ளை என்ன அடிப்படையில் இந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னு. ஆனால் அன்றைக்கி இருந்தவங்க யோசிச்சிருப்பாங்க, ஏதோ ஆர்வ கோளாறுல பையன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு அந்த பையன் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் அன்றைக்கு எந்த அதிபருக்கு நான் கொடுத்த வாக்குறுதி இருக்கு இல்லையா, அதை இன்னைக்கு நான் கச்சிதமாக நிறைவேற்றிய பெருமிதத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாணவன் மொனராகல டிஸ்ட்ரிக்டில் ஐடி ஃபீல்டில் டிஸ்ட்ரிக்ட் ஃபெஸ்ட் ரேங்க் எடுத்து ஒரு சாதனையை படைச்சி எல்லாரும் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறாரு. இன்னைக்கு சாதனை படைக்கிறவங்களையே கொண்டாடுகிறாங்க. இன்னைக்கு விழுந்தவன் எழும்ப முடியாம, சாதிக்க முடியாம துடிக்கிறவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை யாரும் புரியுறதில்லை. அப்படியான ஒரு விஷயத்த இந்த மாணவன் புரிய வச்சிருக்கிறான் உலகத்துக்கு. வாய்ப்புகள் மறக்கப்பட்ட போது சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு வேட்கையோடு அந்த சாதனையை புரிஞ்சிருக்கிறாரு. இது ஒரு சிறந்த மாணவருக்கான ஒரு இலக்கணமாக நான் பார்க்குறேன். அதே போல இந்த வாய்ப்பு கொடுத்த ஒரு அதிபர் இருக்கார் இல்லையா, அந்த அதிபர் ஆசிரியர்களுக்கே ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறவர், ஒரு இலக்கணம் என்று நான் சொல்லுவேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு அதிபர் பேசுகிற வார்த்தையில் அவனுக்குள்ள உந்து சக்தி, அவனுடைய சிந்தனை, அவனுடைய மனோபாவம் எல்லாமே ஒரு வார்த்தையாக வாக்குறுதியாக கொடுத்தான். ஆனால் அந்த வாக்குறுதியை காப்பாற்றணும் என்ற வழி அவனுக்கு ஏத்திரிமை இருந்துச்சு. அவன் கடந்து வந்த பாதை, கனவு கலைஞ்சிருமோன்ற ஒரு பயம், எல்லா பாடசாலையும் புறக்கணிச்சாச்சு. ஆனால் அவன் பார்க்குற கடவுள் யார் தெரியுமா, அவன் கொள்கையின்படி இந்த அதிபரை தான். வாய்ப்பு தந்தவரை இன்னைக்கு அவர் என்ன சொல்கிறாரு, நான் பூவிச்சு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி. உண்மைதானே? அந்த ஒரு வாய்ப்பு இல்லைன்னு அன்னைக்கு இப்படி ஒரு சாதனையால் இல்லாமல் போயிருப்பானே உலகத்தில், இந்த நாட்டில். உண்மையில இதில் நமக்கு நிறைய மெசேஜ் இருக்கு. விழுகிறவங்க நினச்சிக்கொள்ளணும், தோக்குறவங்க நினச்சிக்கொள்ளணும். நாங்கள் தோக்குறோம் விழுகிறோம்னா எங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று இருக்கி அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு அரபு பழமொழி சொல்லுது. எனவே அதை பிடிக்கிற பிடியாக யார் இருக்காங்கண்டா, அது ஆசிரியர்கள், அதிபர்கள் தான் என்பது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. இன்னைக்கு தன்னம்பிக்கையோடு இந்த பயணத்தை கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு டெடிக்கேஷன் அவருக்குள்ளே இருந்திருக்குது. வாக்குறுதியை மீறக்கூடாது. வாய்ப்படைச்சவங்களை நாங்கள் ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. வாக்குறுதியை நிறைவேற்றணும் அப்படின்னு ஒரு வேட்கை, மாணவர்களுக்கு இருக்க வேண்டிய தன்னம்பிக்கை,
இதுக்காக உழைக்கணும் என்ற ஒரு விஷயம், எப்போதும் அவன் கனவுல இருந்த ஒரு விஷயம், நிஜத்தில் இருந்த ஒரு விஷயம், இவருடைய உதவியும் நன்றி மனப்பாங்கோட நடந்து இவருக்கு சாதனையால் அவருக்கு ஒரு நன்றி கடனை சொல்லணும். நான் இப்போ யோசிக்கிறேன், இந்த புறக்கணிச்ச பாடசாலைகளாக ரொம்ப யோசிப்பாங்களாக்குமே, அடடா தப்பு செஞ்சுட்டோமே அப்படின்னு. இதில் இன்னொரு மெசேஜ் தான், ஒரு மாணவன் எப்படி தன்னை வளர்த்து கொள்ளணும் அப்படின்றதுக்கு தோல்வியிலும் ஒரு வெற்றி இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம். அதே போல எல்லா அதிபருக்குமான ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ், ஒரு முன்னுதாரணம் தான் அந்த அதிபர். அப்படி ஒரு இலக்கணம், அதிபருக்குரிய இலக்கணம் உள்ளவர் தான். ஏன்னு கேட்டா, இன்னைக்கு வாய்ப்புகள் இருந்தும் வாய்ப்புகளை கொடுக்காம, அந்த வளங்களை தேடி கொடுக்காம புறக்கணிக்கிறதுனால எத்தனையோ வாலிபர்கள் வந்து பாதையோரமாக வாலிபத்தை தொலைச்சி உட்கார்ந்துருக்கிறாங்க, போக்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க, போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க. இவைகளை உருவாக்கினது வந்து இந்த கதையில் நமக்கு தெரிய வர்றது வழிகாட்ட வேண்டிய ஆசிரியர்கள் என்பது நமக்கு தெரியுது. எனவே ஒரு ஆசிரியர் அவரால் முடியும் இந்த சமூகத்தில் ஒரு சாதனையாக உருவாக்குறதுக்கு. இரண்டாவது ஒரு விஷயம் தான் வந்து, தனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கு தேர்வை கொடுக்கணும். பாடசாலையில் மாணவர்களுக்கு என்ன ஃபீல்டு அவனுக்கு பிடிக்கும், எதில் ஆர்வமாக இருக்கான். ஒருத்தனுக்கு கலை பிடிக்கும், ஒருத்தனுக்கு மெட்ஸ் பிடிக்கும், ஒருத்தனுக்கு வந்து ஐடி பிடிக்கும், இன்னொருத்தனுக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும். அந்தந்த துறையில் அவங்கள ஊக்குவிக்கணும். ஆசிரியர்கள் தான் இவர்கள் தான் என்ற ஒரு விஷயத்தை பல்வேறு அறிஞர்கள் சொல்றதை நாங்கள் பார்க்குறோம். மாணவர்களிடமிருந்து சிறந்த விடயங்களில் வெளியே கொண்டு வருபவர் தான் சிறந்த ஆசிரியர் அப்படின்னு சொல்லி சார்ல்ஸ் குரே சொல்லியிருக்கிறாரு. கலீலியோ என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு, எதையும் உங்களால் கற்பிக்க முடியாது, அவர்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை வெளியில் எடுப்பது தான் கற்பித்தல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள ஒரு மாணவர்கள் ஒரு விஷயம் இருக்கும், அதை வெளியில் எடுக்கிறது தான் வழிகாட்டல் சொல்றாரு. இன்னொரு அறிஞர் சொல்லும்போது சொல்றாரு, எனக்குள் இருக்கின்ற திறமைகளை புரிந்து அதை அடையாளப்படுத்தி தருபவர் தான் சிறந்த ஆசிரியர், அவர்தான் என் வாழ்க்கையில் கிடைத்த அதிர்ஷ்டம் என்று சொல்லப்படுது. அப்படின்னா இன்னைக்கு மாணவ சமூகம், ஆசிரியர் சமூகமும் விழிப்போடு நடந்தால் இந்த நாடு, இந்த சமூகம் எல்லாமே மிகப்பெரிய வளர்ச்சியை காணும் என்பதற்கு இந்த குழந்தையினுடைய வாழ்க்கை, இந்த மாணவனுடைய வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு. எனவே மாணவர்களாக நீங்கள் இந்த கதையை பாருங்கள், இவன் கடந்து வந்த பாதையை பாருங்கள், இவன் இருந்த தன்னம்பிக்கையை பாருங்கள், இவனுடைய உழைப்பை பாருங்கள், இதுக்கு வாய்ப்பளித்த ஆசிரியரை பாருங்கள். எல்லா கதவுகளும் மூடி இருக்கிற போது அவனுக்கான கதவை திறந்து கொடுத்தார் இல்லையா? இப்படியான மாறுதல்கள் உண்டாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. எனவே இது ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி தார ஒரு விஷயமாகவும் இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.